மக்காச்சோளம் போட்டவர்கள் 15ஆம் நாள் 30ஆவது நாள் 45 60 இல்லை 10 20 30 40 நாளுக்குள்ளே அடிச்சுக்குங்க. ரொம்ப உயரமாகி போச்சுன்னா நம்மளால் அடிக்க முடியாது, சரியாக விழுகாது. அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா முன்னாடி எடுக்கிறத விட ஒரு 8லேருந்து 10 கிண்டால் ஜாஸ்தியாக வரும். மக்காச்சோளம் 2 அடிக்கு 1 அடி போட்டிருக்கோம். 2க்கு 1. சரிங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக களையே எடுக்கப்படாதுங்கிறதுக்கு 4க்கு 1 போட்டு வச்சுருக்கோம். 4க்கு 1. அது எத்தனை கிண்டால் வருதுன்னு பார்ப்போம். சரிங்க ஐயா. 2வது தடவை இங்கேருந்து அங்கே ஒரு பச்சை துணி மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் மக்காச்சோளம் தான் கொடுத்துருக்கோம் உரமாக. சரிங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறோங்கிறதுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து அது வரைக்கும், அதுலேருந்து மாமூலம் எங்கே ஆயிடலாம். சரிங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க, இது வரைக்கும் உயரமாக கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓரத்தை உனக்கு சூட் ஆகுறது அப்படின்னு 30 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அது இங்கே நம்ம சொந்த பூஞ்செடி செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அதுக்கு இந்த பக்கம் மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோளம் ஆயில் தான் கொடுக்குறோம். அந்த பக்கம் நம்ம ஆயில் மாமூலாக கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நமக்கு என்னென்ன இருக்குது இதுக்கு முன்னாடி பழசு, அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த துணி கட்டி இருக்குல்ல, அதுக்கு இந்த பக்கம், அதுக்கு அந்த பக்கம். அது ஏன் இதே உலகாரில் வச்சுட்டு இந்த மாதிரி அதான் இது தண்ணியில் போட்டிருக்கோம், மானாவாரியில் போட்டோம். ஒரு 20 ஏக்கர் போட்டிருக்கோம். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். ஆனால் மக்காச்சோளம் போட்டவர்கள் 15ஆம் நாள் 30ஆவது நாள் 45 60 இல்லை 10 20 30 40 நாளுக்குள்ளே அடிச்சுக்குங்க. ரொம்ப உயரமாகி போச்சுன்னா நம்மளால் அடிக்க முடியாது, சரியாக விழுகாது. அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா முன்னாடி எடுக்கிறத விட ஒரு 8லேருந்து 10 கிண்டால் ஜாஸ்தியாக வரும்.